குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். ஒரு டிஸ்கிளைமரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நிஃப்டி நேற்றுக்கு க்ளோஸ் ஆனது வந்து 23,652. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆனால் தெரியுமா எடுக்கலாம். இல்லைன்னா இந்த கன்சால்டேஷனுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் தாண்டி தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது அப்படின்னு. பட் இருந்தாலும் நமக்கு அதுக்கு மேலேயே வந்து பக்கத்தில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 1 ஹவர் டே இருக்குது, டே தாண்டி எடுத்து 1 ஹவர் இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி 1 ஹவர் சப்போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓகே, புல்லிஷ் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர் இருந்தது. ஓகே, டேயே தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லென்த் பார்த்தீங்கன்னா 741 ஐஇ, லோ வந்து 645. கிட்டத்தட்ட ஒரு 741 மைனஸ் 645, 741 மைனஸ் 645, கிட்டத்தட்ட 66 பாயிண்ட் ரேஞ்சு. பட் மார்க்கெட் எங்கேன்னு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது கேப் அப். அப்போ கேப் அப் நம்ம எப்படி பார்க்கணும்னா இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ மார்க்கெட் எப்படி வந்திருக்குன்னா இங்கேருந்து வந்து இது வந்து அப்புறம் இங்கே வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஓகேவா. ஸோ இதுதான் மார்க்கெட். ஓகே, இது கூட வந்து நம்ம வந்து மத்தியானம் 3:20 இதை வந்து கடைசி ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து பெருசாக எடுக்க முடியாது. இதுதான் கடைசி ஹாஃப் அன் ஹவர் வந்து ஒரு மார்க்கெட் அவங்க போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கால் இந்த லோ போயிருக்கு. ஸோ மார்க்கெட் அப்போ இங்கேருந்து எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட க்ளோஸ் வந்து 23,580. 23,580 ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 730, 23,580 மைனஸ் 23,000. 155 பாயிண்ட் மேலே இருக்கு. 155 பாயிண்ட் மேலே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து